மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். இன்னும் ஒரு காணொலியிலும் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பொருளியல் பாடத்திட்டத்தில் தரம் 13க்குரிய வினாக்களை கலந்துரையாட இருக்கிறோம். ஏற்கனவே இந்த வினாபத்திரம் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் பகிரப்பட்டிருக்கு. எனவே அனைத்து மாணவர்களும் அந்த வினாபத்திரத்தை தரவிறக்கம் செய்து பார்த்திருப்பீர்களாக இருந்தால் இந்த கலந்துரையாடல் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கலந்துரையாடுவோம். முதலாவது கேள்வி அழைக்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் பணவீக்கத்தின் விளைவு அல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. பணவீக்கத்தின் விளைவு அல்லாதது உங்களுக்கு தெரியும். பணவீக்கம் என்பது ஒரு நாட்டின் பொது விலை மட்டத்தில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு. ஒரு நாட்டின் பொது விலை மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்லுமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் பணவீக்கம்னு சொல்லி. அப்போ பணவீக்கத்தின் விளைவு அல்லாதது உங்களுக்கு தெரியும். பொது விலை மட்டம் அதிகரிக்கிற காலங்களில் பணத்தின் பெறுமதி குறைவடையும், மக்களின் மெய் வருமானம் குறைவடையும், மக்களின் வாழ்க்கை தரம் குறைவடையும். இப்படி பல விளைவுகள் பணவீக்கத்தால் ஏற்படக்கூடியது. அப்ப பணவீக்கத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு அல்லாதது கேட்கிறாங்க. முதலாவது விடை, துரித பணவீக்க காலங்களில் நுகர்வோர் அதிக முயற்சியையும் காலத்தையும் எப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன, எவற்றின் விலைகள் அதிகரிக்கவில்லை என தேடுவதற்கு மேலதிக செலவை ஏற்றல். நீங்க படிச்சிருப்பீங்க சப்பாத்து தோல் செலவுன்னு ஒரு விஷயம். ஷூ லெதர் காஸ்ட். அதாவது இந்த பொது விலை மட்டும் அதிகரிக்கிற காலங்களில் மக்கள் தேடி பார்ப்பாங்க எந்தெந்த பொருட்கள் விலை அதிகரித்திருக்கு, எந்தெந்த பொருட்கள் விலை அதிகரிக்கல. எனவே விலை குறைவான அல்லது விலை அதிகரிக்காத பொருட்களை தேடி மக்கள் கூடுதலாக அந்த மாதிரியான பொருட்களை வாங்குறதுக்கு நாட்டம் காட்டுவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவாக இதனை நாங்கள் கருதலாம். எனவே முதலாவது விடை பணவீக்கத்தின் விளைவு. கேள்வி விளைவு அல்லாதது. பணவீக்கத்தினால் முழு வறுமை அதிகரிக்கும். அவள் தெரியும். பணவீக்கத்தால அதாவது குறைந்த வருமானம் பெறுபவர்களுடைய மெய் வருமானம் குறைவடையும். அதால் அவர்களுடைய கொள்வனவு இயலுமை குறைவடைந்து, மெய் வருமானம் குறைவடைந்து, வாழ்க்கை தரம் குறைவடையும். எனவே இரண்டாவதும் சரியான விடை. அதாவது இரண்டாவதும் பணவீக்கத்தின் விளைவு. மூன்றாவது, செல்வத்தை கடன் கொடுத்தோரிடமிருந்து கடன் வாங்கியவரை நோக்கி மீள் பங்கீடு செய்யும். என்ன சொல்ல வராங்கன்னா, செல்வத்தை கடன் கொடுத்தோரிடமிருந்து கடன் வாங்கியவரை நோக்கி மீள் பங்கீடு செய்யும். பிள்ளைகள், நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எக்ஸ் என்ற கடன் கொடுத்தோர் ரூபாய் 5 லட்சம் காசை Y என்பவருக்கு வழங்குகிறார். Y என்பவருக்கு பெற்றுக் கொடுக்கிறார். எக்ஸ் என்பவர் Y என்பவருக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்றுக் கொடுக்கிறார். 2025 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த பணத்தை Y என்பவர் மீளவும் எக்ஸ் என்பவருக்கு பெற்றுக் கொடுக்கிறார். அது 500,000 பெற்றுக் கொடுக்கிறார் என்று யோசிங்க. அப்ப 500,000 பெற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த எக்ஸ் என்ற நபர் கொடுத்த கடன் 500,000 உண்மையிலே அதனுடைய பெருமதியை அவர் இந்த திகதியில மீளப்பெற நேரம் அதன் மெய்ப்பெருமதி அதுவாக இருக்காது. காரணம், பொதுவிலை மட்டத்தில் ஏற்பட்ட அதிகரிப்போட பணத்தின் பெருமதி குறைந்திருக்கலாம். ஆகவே 500,000 பெற்றுக்கொண்ட Y எதிர்காலத்தில் அந்த பெருமதியை அதே தொகையாக செலுத்தும் பொழுது அந்த பெருமதி அதனுடைய மெய்ப்பெருமதி 500,000 இருக்க போறதில்லை. இதால இந்த செல்வமானது கடன் கொடுத்தோரிடமிருந்து கடன் வாங்கியவரை நோக்கி மீள் பங்கீடு செய்யப்படுது என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியும். நான்காவது, நிறுவனங்கள் உற்பத்தி தொடர்பான முதலீடுகளை அதிகரித்து பொருட்பதுக்கல், ஊக வணிகம் போன்ற நடவடிக்கைகள் மீதான முதலீடுகளை குறைத்துக் கொள்வர். இது பிழையான ஒரு விஷயம். பணவீக்க காலங்களில் உற்பத்தியாளர்கள் என்ன செய்வாங்க? புதிய உற்பத்திகள் மீது முதலீடுகள் செய்யறதை குறைத்து கொண்டு பொருள் பதுக்கல் மற்றும் ஊக வணிகம் போன்ற விடயங்களுக்கு அதிக முதலீடுகளை செய்வாங்க. எனவே இங்க சொல்லப்பட்ட விடை பாருங்க, நிறுவனங்கள் உற்பத்தி தொடர்பாக முதலீடுகளை அதிகரித்து பொருட்பதுக்கல், ஊக வணிகம் போன்ற நடவடிக்கைகள் மீதான முதலில் குறைத்துக் கொள்வர் என்பது பிழையான விஷயம். அது பணவீக்கத்தின் விளைவல்ல. பணவீக்கத்தின் விளைவாக அது இருக்கணும். எப்படி வந்திருக்கணும்? நிறுவனங்கள் உற்பத்தி தொடர்பான முதலீடுகளை குறைத்து பொருட்பதுக்கல், ஊக வணிகம் போன்ற நடவடிக்கைகள் மீதான முதலீடுகளை அதிகரித்துக் கொள்வர் என்பதுதான் பணவீக்கத்தின் விளைவு. எனவே இந்த சொல்லப்பட்ட விடயம் பணவீக்கத்தின் விளைவல்ல. எனவே இந்த முதலாவது வினாவுக்கான விடையை நாங்கள் எடுப்போம். முதலாவது வினாவுக்கு சரியான விடை 4வது விடை. 5வது விடை நீங்க பார்க்கலாம். பொதுமக்களோட வாழ்க்கை தரம் வீழ்ச்சியும் கட்டாயம். நாட்டோட பொது விலை மட்டும் அதிகரிக்கிறதால குறைந்த வருமானம் பெறுபவர்களுடைய மெய் வருமானம் குறைந்ததால மக்களோட வாழ்க்கை தரம் குறைவடையும் என்பது பணவீக்கத்தின் விளைவு. எனவே முதலாவது வினாவை பார்க்கிறோம். 2வது வினா, 2025ஆம் ஆண்டில் பொருளாதாரம் ஒன்றில் பெயரளவு மொத்த தேசிய வருமானத்தின் வளர்ச்சி 18%.
பெயரளவு மொத்த தேசிய வருமானத்தின் வளர்ச்சி 18%, பணவீக்க வீதம் 6%, சனத்தொகை வளர்ச்சி வீதம் 3%. இப்பொருளாதாரத்தின் தனிநபர் மொத்த தேசிய வருமானம் தொடர்பில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று என்னன்னு கேட்கிறாங்க. பிள்ளைகள், இப்போ இந்த வினாவுக்கு நாங்கள் வரும் பொழுது பாருங்க, தனிநபர் மொத்த தேசிய வருமானத்தில் ஏற்பட்ட வருமான மாற்றம் கேட்கிறாங்க. உங்களுக்கு தரப்படுது பெயரளவு மொத்த தேசிய வருமான மாற்றம் தரப்படுது, அதே போல பணவீக்க வீதம் தரப்படுது, சனத்தொகை வளர்ச்சி வீதம் தரப்படுது. அப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். பெயரளவு தேசிய வருமான அதிகரிப்பிலிருந்து நீங்க முதலாவது பணவீக்க வீதத்தை கழிக்கணும். பணவீக்க வீதம் இதை கழிச்சீங்கன்னு சொன்னால் மெய் தேசிய வருமான அதிகரிப்பு, அதாவது தேசிய வருமானத்தில் ஏற்பட்ட மெய் ரீதியான அதிகரிப்பு எவ்வளவு? இது பெயரளவு தேசிய வருமான அதிகரிப்பு தானே. அதுல இருந்து பணவீக்க வீதத்தை கழிச்சீங்கன்னா தேசிய வருமானத்தில் ஏற்பட்ட மெய் ரீதியான அதிகரிப்பை பெறலாம். அதிலிருந்து நீங்க கழிக்க போறீங்க என்னது? சனத்தொகை வளர்ச்சி வீதம். சனத்தொகை வளர்ச்சி வீதத்தை நீங்க கழிப்பீங்க என்று சொன்னால் உங்களுக்கு தனிநபர் தேசிய வருமானத்தில் ஏற்பட்ட தலா தேசிய வருமானம்னு நான் சொல்றேன், தனிநபர் தேசிய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். எனவே பாருங்க, பெயரளவு தேசிய வருமானம் 18% அதிகரிக்குது, பணவீக்க வீதம் 6% அதிகரிக்குது. அப்ப தேசிய வருமானத்தின் மெய்ப்பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு 12%. அதிலிருந்து நீங்க கழிக்க போறீங்க சனத்தொகை வளர்ச்சி வீதம் 3%. கழிச்சுக்கிட்டு சொன்னால் 18 6 12 3 9%. எனவே 9% என்பது சரியான விடை. இரண்டாவது வினாவுக்கு சரியான விடையாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ள போறோம் முதலாவது விடை. இரண்டாவதுக்கு சரியான விடை முதலாவது விடை. அது நேரடியான ஒரு வினா. வினா இலக்கம் 3க்கு நாங்கள் வருவோம். உத்தேச நோக்கில் பணத்துக்கு ஏற்படும் கேள்வியானது வட்டி வீதம் நிதி பத்திரங்களின் விலையுடன் எதிர்க்கணிய தொடர்பை கொண்டிருக்கும். இப்படி பல ஆன்சர் தாராங்க. இந்த ஆன்சரை நாங்கள் தெரிவு செய்யறதுக்கு முதல்ல நீங்கள் இந்த பாடத்துல, அதாவது வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்க கேள்விக்கும் இடையிலான தொடர்பு, அதே போல பிணைகளின் சந்தை பெறுமதிக்கும் உத்தேச நோக்க கேள்விக்கும் இடையிலான தொடர்பு, இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஐடியாவை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்ப்போம் இதை இந்த அடிப்படையில். பாருங்க, பிணைகளின் நிகழ்கால வட்டி வீதம், நிகழ்கால வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்க கேள்விக்கும் இடையில, உத்தேச நோக்கம் குறித்த பணக்கேள்வி, ரைட்? உத்தேச நோக்க கேள்வி, இந்த ரெண்டுக்கும் இடையில எப்பவுமே எதிரான தொடர்பு காணப்படும். காரணம் என்ன? நிகழ்காலத்தில் வட்டி வீதம் அதிகரித்தால் மக்கள் தன்னுடைய பணத்தில் அதிக தொகையை என்ன செய்வாங்க? பிணைகளில் முதலீடு செய்வாங்க. எனவே உத்தேச நோக்கம் குறித்த பணக்கேள்வி குறையும். நிகழ்காலத்தில் வட்டி குறையுமாக இருந்தால் எதிர்காலத்தில் வட்டி அதிகரிக்கும் என்ற ஊகத்தால நிகழ்காலத்தில் அதிகளவான பணத்தை உத்தேச நோக்க பணக்கேள்வியாக வைத்துக் கொள்வாங்க. எனவே வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்க கேள்விக்கும் இடையில் எதிரான தொடர்பு. அதே போல பிள்ளைகள், வட்டி வீதத்திற்கும் பிணைகளின் சந்தை பெறுமதிக்கும் இடையில, பிணைகளின் சந்தை பெறுமதி இந்த ரெண்டுக்கும் இடையில எப்பவுமே எதிரான தொடர்பு. வட்டி வீதம் அதிகரிக்கிற காலங்கள்ல ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட பிணைகளின் சந்தை பெறுமதி குறையும். வட்டி வீதம் குறைகிற கால பகுதியில் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட பிணைகளின் சந்தை பெறுமதி கூடும். அதே போல இப்ப நாங்க பார்ப்போம், பிணைகளின் சந்தை பெறுமதிக்கும் உத்தேச நோக்க கேள்விக்கும் இடையில என்ன தொடர்பு? உத்தேச நோக்க கேள்வி, ரைட்? இது எப்பவுமே நேரான தொடர்பு. இதுல நீங்க படிச்சிருப்பீங்க, பிணைகளின் சந்தை பெறுமதி அதிகரிக்கிற காலங்கள்ல விற்பனை நோக்க ஊக வியாபாரிகள் என்ன செய்வாங்க? அதிகளவான பிணைகளை விற்பனை செய்து அவற்றை பணமாக மாற்றி அதிகமான பணத்தை கைவசம் வச்சுக்கொள்வாங்க. எனவே பிணைகளின் சந்தை பெறுமதி அதிகரிக்கும் பொழுது உத்தேச நோக்க கேள்வி அதிகரிக்கும்.
அதே மாதிரி பிணைகளின் சந்தை பெறுமதி குறையுதுன்னு வைங்க. பிணைகளின் சந்தை பெறுமதி குறையும் பொழுது கொள்வனவு நோக்க ஊக வியாபாரிகள் என்ன செய்வாங்க? அதிக அளவான பிணைகளை கொள்வனவு செய்து கைவசம் வைத்துக் கொள்வாங்க. இதால உத்தேச நோக்க குறித்த பணக்கல்வி குறையும். எனவே பிள்ளைகள், பிணைகளின் சந்தை பெறுமதிக்கும் உத்தேச நோக்க கல்விக்கும் இடையில எப்பவும் நேரான தொடர்பு. எனவே அந்த அடிப்படையில் நீங்க ஆன்சரை தெரிவு செய்யலாம். ரைட், பாருங்க, ஆன்சர் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க மற்ற ஆன்சர்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். மூன்றாவது ஆன்சர் பாருங்க, வட்டி வீதத்துடன் எதிர்கணிய தொடர்பையும் நிதிப்பத்திரங்களின் விலையுடன் நேர்கணிய தொடர்பையும் கொண்டிருக்கும். அதாவது உத்தேச நோக்க பண கேள்வியானது வட்டி வீதத்துடன் எதிரான தொடர்பையும் நிதிப்பத்திரங்களின் விலையுடன் நேரான தொடர்பையும் கொண்டிருக்கும் என்பது விடை. எனவே மூன்றாவது வினாவுக்கு சரியான விடை மூன்றாவது விடை. நான்காவது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். பொருளாதாரம் ஒன்றில் உயர்ந்த வேலையின்மையும் அதி உயர் பணவீக்க நிலைமையும் காணப்படுவது பின்வரும் எதுவாக வரையறுக்கப்படலாம்? பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், நாட்டில் உயர்ந்த வேலையின்மை காணப்படும் பொழுது பண சுருக்க விளைவுகள் ஏற்படும். நாங்கள் பொதுவாக படிச்சிருக்கிற விஷயம். பொதுவான ஒரு நியதி என்னது? வேலையின்மை. ரைட், வேலையின்மை அதிகரித்தால் மக்களின் வருமானம் குறையும். மக்களின் வருமானம் குறைகிற நேரம் பொருட்கள் சேவைகள் மீதான கேள்வி குறையும். பொருட்கள் சேவைகள் மீதான கேள்வி குறைகிறதால பொதுவிலை மட்டும் குறையும். பாருங்க, வேலையின்மை கூடுனா பொதுவிலை மட்டும் குறையும். இதான் பொதுவான நியதி. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு இடம்பெறலாம். பாருங்க, வேலையின்மை அதிகரிக்க பொதுவிலை மட்டுமும் அதிகரித்து பணவீக்க விளைவுகள் ஏற்படுது. இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் தேக்க வீக்கம். இதான் தேக்க வீக்கம். ஒரே நேரத்தில் வேலையின்மை கூடுது, பொதுவிலை மட்டும் கூடுது. இது கூடுதலா நிரம்பல் தூண்டல், செலவு தூண்டல் பணவீக்கம், நிரம்பல் பக்க காரணிகளால் ஏற்படுகிற செலவு தூண்டல் பணவீக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவாக இருக்கும். நிரம்பல் அதிர்ச்சி போன்ற நிலைமைகள்ல இவ்வாறான ஒரு விளைவு ஏற்படலாம். ஒரே நேரத்தில் வேலை வாய்ப்பு அல்லது வேலையின்மையும் பொதுவிலை மட்டமும் ஒரே நேரத்தில் அதிகரிப்பதுதான் பிள்ளைகள் தேக்க வீக்கம். எனவே நாலாவது கேள்வி சரியான விடை நான்காவது விடை. ரைட், நாங்கள் வினா இலக்கம் 5க்கு வருவோம். ஐந்தாவது வினா. ரைட், ஐந்தாவது வினா பாருங்க, கடனாக்கம் சம்பந்தமான ஒரு வினாவாக இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், பொருளாதாரம் ஒன்றில் வங்கி தொழிலில் தனியொரு வங்கி மாத்திரம் காணப்படுவதாக கருதுக. தற்பொழுது இவ்வங்கிக்கு 100,000 வைப்பொன்று கிடைக்கப்பெற்றதாகவும் அதன் மூலம் அவ்வங்கி 400 மேலதிக வைப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் கருதுக. இவ்வங்கி தொழிலின் சட்ட நிதி ஒதுக்கு வீத பிள்ளைகள். அப்ப அதுல மேலதிக விஷயங்கள் எதுவுமே இல்லை. வங்கி தொழில் என்பது பல வங்கிகளை உள்ளடக்கிறது. இந்த வங்கி தொழிலில் இருக்கின்ற ஒரு வணிக வங்கியில ஒரு வாடிக்கையாளர் ஒருவர் 100,000 வைப்பு செய்கிறார். அதன் மூலம் அந்த வங்கி 400,000 மேலதிக வைப்புகளை உருவாக்கியுள்ளது. அப்ப அங்க மிகை ஒதுக்கம் இல்லைன்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரைட், அப்ப 400,000 மேலதிக வைப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சட்ட நீதி ஒதுக்கம் எவ்வளவு பிள்ளைகள்? அப்ப இதுக்கான ஆன்சரை நீங்க இலகுவா எடுக்கலாம். பாருங்க, ரைட், நீங்க பார்க்கணும், முதலாவதா ஆரம்ப வைப்பு உட்பட உருவாக்கப்பட்ட மொத்த வைப்பு எவ்வளவு, அதே போல ஆரம்ப வைப்பு எவ்வளவு, கடனாக்க குணகம் எவ்வளவு. அவ ஆரம்ப வைப்பினால் உருவாக்கக்கூடிய கடனின் மொத்த வைப்பின் அளவை நாங்கள் இவ்வாறு காணலாம். அந்த வகையில மேலதிகமாக உருவாக்கப்பட்ட வைப்பு 400, ஆரம்ப வைப்பு 100 என்றால் மொத்த வைப்பு 500,000. இதில் ஆரம்ப வைப்பு 100, அந்த ஆரம்ப வைப்பு 100ஐ போன்று 5 மடங்கு வைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே கடனாக்க குணகத்தை நீங்க காணலாம். கே சமன் இந்த 100 எடுத்தீங்கன்னா 500ஆல் பிரிபட்டால் 5, கே 5ஆக இருந்தால், அதாவது கடனாக்க குணகம் 5ஆக இருந்தால் சட்ட நியதி ஒதுக்கு வீதம், பாருங்க, சட்ட நியதி ஒதுக்கு விகிதம் 1/5 இருக்கும். 1/5 என்பது 0.2. 0.2 நாங்கள் 20% சொல்லலாம், அல்லது நீங்கள் 0.2 சொல்லலாம். தரப்பட்ட விடையில பாருங்க, நேரடியாக 20% என்று தரப்பட்டிருக்கு. எனவே 5வது வினாவுக்கு சரியான விடை 4வது விடை. 5வது வினாவுக்கு சரியான விடை 4வது விடை. வினா இலக்கம் 6. பணக்கொள்கையானது மொத்த கேள்வியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது. பிள்ளைகள்,
பணக்கொள்கை என்றால் என்ன? அது கூடுதலாக இப்போ வணிக கல்வி வினாபத்திரங்களில் பணக்கொள்கை என்ற சொல் பயன்படுத்தப்படுவதில்லை, நாணய கொள்கையாகத்தான் அது பயன்படுது அந்த சொல். எனவே நாங்கள் நாணய கொள்கை என்று எடுத்துக்கிறோம். நாணய கொள்கையானது மொத்த கேள்வியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது. பிள்ளைகள், நாணய கொள்கை என்றால் என்ன? நாணய கொள்கை என்பது பேரின பொருளாதார நோக்கங்களை அடைந்து கொள்றதுக்காக பணத்தின் கிடைப்பனவு அளவு அல்லது கிடைப்பனவு தன்மை, கடனின் கிடைப்பனவு அளவு அல்லது கிடைப்பனவு தன்மை மற்றும் கடனுக்கான செலவு என்பவற்றை ஒழுங்குபடுத்துகின்ற கொள்கை தான் இந்த நாணய கொள்கை. எனவே நாணய கொள்கையினூடாக இந்த உரிய இலக்குகளை அடையணுமாக இருந்தால் நாட்டினுடைய மொத்த கேள்வியை ஒழுங்குபடுத்தணும். இந்த மொத்த கேள்வியில், அதாவது அக்ரிகேட் டிமாண்ட்ல பொறுத்த வரையில் இதில் அதிக உணர்திறன் கொண்ட 2 விஷயங்கள் தான் தனிநபர் நுகர்வும் திட்டமிடப்பட்ட முதலீடும் அல்லது தனியார் முதலீடும். எனவே இந்த 2 விடயங்கள் தான் மொத்த கேள்வியில் அதிக உணர்திறன் கொண்ட 2 விஷயங்கள். எனவே இந்த 2 விஷயங்கள் மூலமாகத்தான் ஏடியை ஒழுங்குபடுத்தி உரிய பேரின பொருளாதார இலக்குகள் அடையப்படும் இந்த நாணய கொள்கையினூடாக. எனவே நேரடியாகவே நாங்கள் ஆன்சருக்கு வரலாம். 4வது விட பாருங்க, நுகர்வு மற்றும் முதலீட்டு செலவுகளில் ஏற்படும் மாற்றங்களின் ஊடாகத்தான் பணக்கொள்கையானது மொத்த கேள்வியின் மீது செல்வாக்கு செலுத்தது. எனவே 6வதுக்கும் சரியான விடை 4வது விடை. 6வது வினாவுக்கும் சரியான விடை 4வது விடை. அடுத்ததாக பார்ப்போம் நாங்கள் வினா இலக்கம் 7. வினா இலக்கம் 7. 7வது கேள்வி பாருங்க. தெரிவு செய்யப்பட்ட சில பேரின பொருளாதார மாறிகள் பின்வருமாறு தரப்படுகிறது. 1ஆம் வருடம், 2ஆம் வருடம், பொதுவிலை மட்டம், பண நிரம்பல், இறுதி கொடுக்கல் வாங்கலின் எண்ணிக்கை, பணத்தின் சுழற்சி வேகம் தரப்பட்டிருக்கு. 2ஆம் வருடத்தில் இப்பொருளாதாரத்தின் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, பொதுவிலை மட்டம் என்பன 1ஆம் வருடத்துடன் ஒப்பிடுகையில் எத்தனை வீதத்தால் அதிகரித்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. ரைட். அப்ப நாங்க ஃபிஷரின் பணக்கணிய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு அந்த வினாவுக்கான விடையை நாங்கள் எடுக்க போறோம். ஃபிஷரின் பணக்கணிய கோட்பாடு. ரைட். பாருங்க பிள்ளைகள், தரப்பட்டிருக்கிற தரவுகள் வருடம் 1, 2, பிரைஸ் லெவல் பொதுவிலை மட்டம் 100, இங்கால கேள்விக்குறி. பண நிரம்பல் மணி சப்ளை 100, 200. டிரான்சாக்ஷன் இறுதி கொடுக்கல் வாங்கலின் எண்ணிக்கை 100, 100. நீங்க இது வையாவும் எடுத்துக்கலாம். மெய் வெளியீட்டின் அளவு, பணத்தின் சுழற்சி வேகம் 100, 80. இப்போ பொதுவிலை மட்டும் 2வது வருடத்தில் எங்களுக்கு தெரியாது. கேட்கப்பட்டிருக்க கேள்வி விலை மாற்றம். விலை மாற்றம், இந்த விலையில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு, எத்தனை வீதம், பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மாற்றம், பொதுவிலை மட்டம் 1ஆம் வருடத்தோடு ஒப்புற நேரம், அதாவது பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் பொதுவிலை மட்டமும் எத்தனை வீதத்தில் அதிகரிச்சிடும். பிள்ளைகள் நாங்கள் இப்போ 1வது ஆன்சருக்கு வருவோம். பிள்ளைகள் பாருங்க, அவங்களுக்கு தெரியும் MV சமன் PT. பிள்ளைகள் MV அதாவது PT என்பது பொதுவிலை மட்டத்தை கொடுக்கல் வாங்கலின் எண்ணிக்கையால் பெருக்குவதன் மூலம் அல்லது வையை நாங்கள் பயன்படுத்தலாம். பெருக்குவதன் மூலம் பெறப்படுவது பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி, அது சமன் MV. ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவதா இப்போ 1ஆம் வருஷத்துல சகல தகவலும் தரப்பட்டிருக்கு. 2வது வருஷத்துல எங்களுக்கு விலை மட்டம் தெரியாது. ரைட். நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, 2வது வருடத்தில் பண நிரம்பல் 200, சுழற்சி வேகம் 80, V 80. பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி தெரியாது, ஆனால் அதனை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி ரெண்டு பெருக்கணின்னு சொன்னால் விட வரும் 16,000. ரைட். பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி 16,000. பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி 16,000. ரைட். பிள்ளைகள் முதலாவது பாருங்க, இப்போ இங்கே PT இந்த 2 பெருக்கம், இந்த 2 பெருக்கம் 100 தர 100, 10,000 என்பது கடந்த ஆண்டுக்கான பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி. ரைட். கடந்த ஆண்டுக்கான பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி 10,000. அந்த 10,000 என்ற பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி சரிதானே, P தர T 10,000. இந்த 10,000 என்ற பெயரளவு உற்பத்தி 16,000 கூடி இருக்கு. தெரியும் 10,000 இருக்கிறது, 16,000 கூடுனா உங்களுக்கு மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம். மாற்றம் 6,000, ஆரம்ப நிலைமை 10,000 தர 100. ஆகவே சதவீதத்தில் சொல்ற நேரம் 60%. ஆகவே பெயரளவு உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம் 60%. இப்போ விலை மட்ட மாற்றத்தை நாங்கள் பார்ப்போம். விலை மட்ட மாற்றத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது? ரைட். பிள்ளைகள், பெயரளவு உள்நாட்டு உற்பத்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கு, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் பொது விலை மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டுபிடிப்போம். ரைட். MV சமன்
P தர T. P தர T. இப்போ MV ன்ற பெருமானம் உங்களுக்கு தெரியும் 16000. சமன் இங்காலே 16000 தானே வரணும். டிரான்சாக்ஷன் T. P தர 100. ரைட். இப்போ நீங்க என்ன செய்யலாம்? விலை மட்டத்தங்கால வச்சுட்டு 100 எடுத்தீங்கன்னு சொன்னா 16000 கீழ் 100. 16000 கீழ் 100 சமன் பிரைஸ் லெவல். ரைட். ஆகவே 160. இப்போ இங்கே வரப்போற விட என்ன? 160. பிள்ளைகள் 100 ரூபாவா இருந்தது 160 ரூபாவா பொது விலை மட்டம் கூடி இருக்குன்னு சொன்னா அதுவும் 60% அதிகரிச்சிருக்கு. எனவே நீங்க விடையை பார்க்கலாம். பொது விலை மட்டம் 60% அதிகரித்துள்ளது. பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி 60% அதிகரித்துள்ளது. எனவே 7வது சரியான விடை 2வது. 7வது சரியான விடை 2வது. ஏனைய விடைகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். வினா இலக்கம் 7 நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக பிள்ளைகள் வினா இலக்கம் 8க்கு நாங்கள் வருவோம். 8வது வினா. 8வது வினா தரப்பட்டிருக்கு பாருங்க. அரசாங்கம் ஏக காலத்தில் விரிவாக்க பணக் கொள்கையையும் விரிவாக்க அரச இறை கொள்கையையும் கையாளுமாயின் வட்டி வீதம் வேலையின்மை என்பவற்றில் எவ்வாறான தாக்கம் ஏற்படும்? பிள்ளைகள் இது கடந்த காலத்தில் வந்த ஒரு பொருளியல் வினாபத்திரத்தில் வந்த ஒரு வினாவாக இருக்கும். அரசாங்கம் ஏக காலத்தில் விரிவாக்க பணக் கொள்கையையும் விரிவாக்க அரச இறை கொள்கையும் கையாளுமாயின் வட்டி வீதம் வேலையின்மை என்பவற்றில் எவ்வாறான தாக்கம் ஏற்படும்? நாங்கள் பார்ப்போம் இந்த விளைவை எவ்வாறு நாங்கள் இனங்கண்டு கொள்றோன்னு சொல்லி. ரைட். முதலாவது பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியும் விரிவாக்க பணக்கொள்கை. விரிவாக்க பணக்கொள்கை. விரிவாக்க பணக்கொள்கை. ரைட். இந்த விரிவாக்க பணக்கொள்கையினால நாட்டில் வட்டி வீதம் என்ன நடக்க போகுது? அதே போல விரிவாக்க இறைக்கொள்கை. விரிவாக்க இறைக்கொள்கை. ரைட். விரிவாக்க இறைக்கொள்கையால வட்டி வீதம் என்ன நடக்க போகுது? வேலையின்மை என்ன நடக்குது பார்ப்போம். ரைட். வட்டி வீதம் வேலையின்மை. வேலையின்மை இந்த ரெண்டு தான் வினா. இந்த ரெண்டு என்ன நடக்கும்? நாங்கள் முதலாவது பார்ப்போம். விரிவாக்க பணக்கொள்கை. பணக்கொள்கை விரிவாக்க, அதாவது விரிவாக்க பணக்கொள்கை என்கிற நேரம் ஒரு நாட்டில் விரிவாக்க பணக்கொள்கை அமல்படுத்துவோமா இருந்தா வட்டி வீதத்தை என்ன செய்யணும்? கட்டாயம் குறைக்கணும். வட்டியை குறைத்தால்தான் நாட்டினுடைய அக்ரிகேட் டிமாண்ட், அதாவது கடனுக்கான கேள்வி கூடி பண நிரம்பல் கூடி அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த கேள்வி அதிகரித்து விரிவாக்க விளைவு ஏற்படும். எனவே அரசாங்கம் விரிவாக்க பணக்கொள்கையை அமுல்படுத்தணுமாக இருந்தால் வட்டி வீதத்தை என்ன செய்யணும்? குறைக்க செய்யணும். வட்டி வீதத்தை குறைக்கணும். ரைட். நாங்கள் பார்ப்போம் அடுத்த விஷயத்தை. அதே போல நாங்கள் பார்ப்போம் வேலையின்மை. பிள்ளைகள் விரிவாக்க பணக்கொள்கை வட்டி வீதம் குறைக்கப்படுது. வட்டி வீதம் குறைக்கப்பட்டால் கடனுக்கான கேள்வி அதிகரிக்கும், தனியார் முதலீடுகள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரித்தால் வேலையின்மை குறையும். ரைட். ஓகே. அப்ப விரிவாக்க பணக்கொள்கையால் ஏற்படக்கூடிய விளைவு இதுதான். இப்ப விரிவாக்க இறைக்கொள்கை. விரிவாக்க இறைக்கொள்கையை அரசு அமுல்படுத்துற நேரம் அரசாங்கம் பிரதானமா 2 விஷயத்தை கருத்தில் கொள்வாங்க. ஒன்று அரச செலவு அதிகரித்தல். அரச செலவை அதிகரித்தல். இன்னொரு வரி வருமானத்தை குறைத்தல். வரியை குறைத்தல். வரியை குறைக்கிறதும் அரசு செலவு அதிகரிக்கிறதன் மூலமாக தான் இந்த விரிவாக்க இறைக்கொள்கையை அமுல்படுத்தலாம். இவ்வாறு அரசு செலவை அதிகரித்து வரியை குறைப்பதானது பொருளாதாரத்தில், அதாவது அரச வரவு செலவு திட்டத்தில் பாதீட்டை பொறுத்த வரையில பாதீட்டு குறைநிலையை உருவாக்கலாம். பாதீட்டு குறைநிலையை உருவாக்குவதானது நிதிச்சந்தையில் கடனுக்கான கேள்வியை அதிகரிக்க செய்யலாம். ஏன்? பற்றாக்குறை நிதியீட்டம் செய்ய அரசாங்கம் கடனை நாடும் அல்லது கடன் வாங்க வேண்டி வரும் அரசுக்கு. அரசாங்கம் நிதிச்சந்தையில் அதிகளவான கடன்களை பெறும் பொழுது வட்டி வீதம் அதிகரிக்கலாம். கடனுக்கான கேள்வி அதிகரிக்கிறதால வட்டி வீதம் அதிகரிக்கலாம். ரைட். அப்போ வட்டி வீதம் சம்பந்தமா எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன காரணம்? என்ன? விரிவாக்க பணக்கொள்கையினால் வட்டி வீதம் குறையுது, விரிவாக்க இறைக்கொள்கையினால வட்டி வீதம் கூடுது. அப்போ வட்டி வீதம் என்ன நடக்கும்ன்றது சம்பந்தமா எங்களுக்கு நிச்சயம் இல்லை. காரணம், அரசாங்கம் பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு நிதிச்சந்தையில கடன் பெருமாக இருந்தால் நிதிச்சந்தையில கடனுக்கான கேள்வி அதிகரித்து வட்டி வீதம் அதிகரிக்கும். எனவே வட்டி வீதம் சம்பந்தமா நிச்சயிக்கப்பட முடியும்னு சொல்லலாம். ஆனால் விரிவாக்க இறைக்கொள்கை அரசு செலவு அதிகரிக்கிறது, உட்கட்டுமானங்களை விருத்தி செய்து கட்டாயம் இந்த வரியை குறைக்குது. இதால வேலை வாய்ப்பில் அது ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தலாம். நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கலாம், முதலீடுகள் அதிகரிக்கலாம், வேலை வாய்ப்பு அதிகரிக்கலாம். எனவே வேலை வாய்ப்பு அதிகரித்தால் வேலையின்மை குறையும். பிள்ளைகள், வேலையின்மை குறையும். அப்ப பாருங்க, விரிவாக்க பணக்கொள்கையால வட்டி வீதம் குறையும், விரிவாக்க இறைக்கொள்கையால வட்டி வீதம் கூடலாம்.
2 முறை நேரில் நடக்கும்பொழுது வட்டி வீதம் சம்பந்தமாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு முடிவை சொல்ல முடியாது. ஆனால் வேலையின்மை சம்பந்தமாக 2 கொள்கைகளுமே வேலையின்மையை குறைவடைய செய்யும். எனவே வட்டி வீதம் நிர்ணயிக்க முடியாது, வேலையின்மை நிச்சயமாக வீழ்ச்சி அடையும், வேலையின்மை வீழ்ச்சி அடையும். பிள்ளைகளாகவே 8வது வினாவுக்கு சரியான விடை 4வது விடை. 8வது வினாவுக்கு சரியான விடை 4வது விடை. அடுத்ததாக வினா இலக்கம் 9. அது இலகுவான ஒரு வினா. ஒரு தூய பொது பண்டமானது கட்டாயமாகவே, தூய பொது பண்டம் உங்களுக்கு தெரியும், நுகர்வில் போட்டித்தன்மையற்ற, நுகர்வில் இருந்து எவரையும் விலைக்கு வைக்க முடியாத, நுகர்வின் போது எல்லை சந்தர்ப்ப கிரயம் பூஜ்ஜியமாக கூடிய, சமூகத்தில் உள்ளவர்களால் கூட்டாக நுகரக்கூடிய பண்டங்கள் பொது பண்டங்களாக இருக்கும். அதனுடைய பண்பு சம்பந்தமான ஒரு வினாதான் அது. நீங்கள் ஏனைய ஆன்சர் எடுத்து பார்க்கலாம். மிகச்சரியான ஆன்சர் நான் சொல்கிறேன். 4வது பாருங்க. ஒருவரது நுகர்வு மற்றையவரது நுகர்வை எவ்வகையிலும் தடுப்பதாக இல்லாதிருந்தால், ஒருத்தர் நுகர்றதால அந்த நுகர்வு இன்னும் ஒருவருடைய நுகர்வை எந்த விதத்திலும் பாதிக்காது. எனவே 9வதுக்கு சரியான விடை 4வது விடை. 9வது வினாவுக்கு சரியான விடை 4வது விடை. வினா இலக்கம் 10க்கு வருவோம். பின்வரும் அட்டவணை புதிதாக தாபிக்கப்பட்ட ஒரு தொலைபேசி நிலையத்தின் செலவு நலன்களை காட்டுகிறது. தனியார் நலன், வெளிவாரி நலன், தனியார் செலவு, வெளிவாரி செலவு. அட்டவணையிலிருந்து நாம் பெறக்கூடிய முடிவு. பிள்ளைகள், சமூக செலவு, சமூக நலன் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதை இவ்வாறு பார்ப்போம். அதாவது சமூக நலன். சமூக நலன், சமூக நலன் என்பது பிள்ளைகள் தனியார் நலனுடன், தனியார் நலனுடன் வெளிவாரி நலனை சேர்க்க வருவது. அதே போல சமூக செலவு என்பது தனியார் செலவுடன், தனியார் செலவுடன் வெளிவாரி செலவை சேர்க்க வருவது. வெளிவாரி செலவு. அந்த தரவுகளை பிரதிட்டு நாங்கள் ஆன்சருக்கு வருவோம். அதில் சொல்லப்படுது பாருங்க, தனியார் நலன். பிள்ளைகள், தனியார் நலன் 350. தனியார் நலன் 350. அதே போல வெளிவாரி நலன் 75. ஆகவே நீங்க சமூக நலனை காணலாம். 425 சமூக நலன். அதே போல தனியார் செலவு 300. தனியார் செலவு 300. வெளிவாரி செலவு 100. இரண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னா சமூக செலவு 400. பிள்ளைகள், சமூக நலனிலிருந்து சமூக செலவை கழித்தீர்கள் சொன்னா தேறிய சமூக நலனை காணலாம். தேறிய சமூக நலன். ஆகவே 25 விட வரும். இது அடிப்படையாக கூட நீங்க ஆன்சர் எடுக்கலாம். பார்ப்போம். நாங்க சமூக செலவு 100 மில்லியன். சமூக செலவு 100 மில்லியன். பிழை. சமூக செலவுகள் தனியார் செலவுகளின் பார்க்க குறைவு. சமூக செலவு தனியார் செலவை விட குறைவு. பிழை. சமூக செலவுகள் சமூக நலன்களிலும் பார்க்க உயர்வானது. சமூக செலவுகள் சமூக நலனை விட உயர்வாதும் பிழை. சமூக செலவுகள் சமூக நலன்களிலும் பார்க்க குறைவு. சமூக செலவு சமூக நலனை விட குறைவு. சரியான விடை. எனவே 4வது விடை சரியான விடையாக இருக்கும். 4வது விடை சரியான விடை. வினா இலக்கம் 11. வரிகள் கிடையான சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டுமாயின். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், வரி விதிப்பு தத்துவங்கள் படிக்கிற நேரம் கிடையான சமத்துவம், நிலைக்குத்தான சமத்துவம் படிச்சிருப்பீங்க. கிடையான சமத்துவம் என்பது என்னது? சமமான பொருளாதார இயலுமை கொண்டோரிடையே சமமான விகிதத்தில் வரி விதிக்கப்பட வேண்டும். அதே போல சமனற்ற வருமான இயலுமை அல்லது பொருளாதார இயலுமையை கொண்டோரிடையே சமனற்ற விதத்தில், குறிப்பா குறைந்த பொருளாதார இயலுமை உடையோருக்கு குறைந்த வீதத்திலும், உயர்ந்த வருமான அல்லது பொருளாதார இயலுமை கொண்டோருக்கு உயர்ந்த வீதத்திலும் வரி விதிக்கப்பட வேண்டும் என்பது நிலைக்குத்தான சமத்துவம். அந்த வகையில கிடையான சமத்துவத்துக்கான கேள்விதான் இது. எனவே 5வது விடை நீங்க பாருங்க, சமமான இயலுமை கொண்டுள்ள வரியிருப்பாளர்கள் சமமான வரி அளவினை செலுத்த வேண்டும். எனவே வினா இலக்கம் 10வதுக்கு 4வது ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சோம். 11வது வினாவுக்கு சரியான விடை 5வது விடை. 5வது விடை. நாம் 12வது வினாவுக்கு வருவோம். விருத்தி முறை வரியமைப்பினை கொண்டுள்ள பொருளாதாரம் ஒன்றில் வரிக்கு முந்திய வருமானங்களில் அதிகரிப்பொன்று ஏற்படுகின்றதாயின் வரிக்கு பிந்திய வருமானங்களுக்கு யாது நிகழும்? நாங்கள் ஒரு செய்கையினூடாக இதற்கான விடையை பெற்றுக்கொள்வோம்.
ரைட். அப்போ அதில் சொல்லப்பட்ட விஷயம் பாருங்க, விருத்தி முறை வரி. ரைட். விருத்தி முறை வரி பயன்படுத்தப்படுற ஒரு பொருளாதாரத்தில் வரிக்கு முந்தைய வருமானம் அதிகரிக்குமாக இருந்தால் வரிக்கு பிந்தைய வருமானங்களுக்கு யாது நிகழும். நாங்கள் முதல்ல ஒரு அட்டவணை ஒன்று உருவாக்குவோம். எப்படி? ரைட். வருமானம், ரைட், வரி வீதம், வரி வீதம், வரி, வரிக்கு பின் வருமானம், வரிக்கு பின் வருமானம். ரைட். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுப்போம் பிள்ளைகள், ஒரு இப்போ இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ், அதாவது தனிநபர் வருமான வரி இருக்குது தானே. அப்போ நாங்கள் எடுப்போம் இப்போ வருடாந்த அடிப்படையில் பார்ப்போம். ஒரு நபருடைய வருடாந்த வருமானம், நான் சும்மா ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிடுவோம். வருடாந்த வருமானம் 18 லட்சம். 18 லட்சமாக இருக்கிற நேரம் வரி வீதம் 0. அவ்வாறு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வரிக்கு பின் வருமானம் 18 லட்சமாக இருக்கும். இப்போ சொல்றாங்க வருமானம், எங்களோட வருமானம் 18 லட்சத்தை தாண்டி போகும் பொழுது, குறிப்பாக நாங்கள் எடுப்போம் 28 லட்சம்னு சொல்லி, 28 லட்சம் 6% வரியை செலுத்தணுமா? அதாவது 18 லட்சத்துக்கு மேலதிகமாக உழைக்கப்படுற வருமானத்துக்கு 6% வரி செலுத்தணும். அப்போ நாங்கள் பார்ப்போம், நாங்கள் செலுத்த வேண்டிய வரி எவ்வளோன்னு சொல்லி, முதல் 18 லட்சத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முதல் 18 லட்சத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, 0. அடுத்து 18 லட்சத்தை தாண்டும் பொழுது 6%. அப்போ நாங்கள் தாண்டி இருக்கோம். இந்த இடத்துல பாருங்க 10 லட்சம் கூடி இருக்கு வருமானம். அந்த 10 லட்சத்துக்கு தான் வரி செலுத்தணும். 100க்கு 6%. 6% 60,000 ரூபாய். அப்போ 10 மேலதிகமாக 28 லட்சம் வருமானம் உழைக்கிற ஒரு நபர் 60,000 வரி செலுத்த வேண்டும். இப்போ நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், வரிக்கு பின்னரான வருமானம் எவ்வளோன்னு சொல்லி, வரிக்கு பின்னரான வருமானம் 28 லட்சத்திலிருந்து 60,000 நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் 27 லட்சத்து 40,000. 27 லட்சத்தி 40,000. இப்போ அரசாங்கம் சொல்றாங்க, உங்களுடைய வருமானம் 28 லட்சத்தை தாண்டினா அதிகரிக்கின்ற ஒவ்வொரு மேலதிக தொகைக்கும் 10% வரி செலுத்தணும். நாங்கள் எடுப்போமே. இப்போ இந்த நபருடைய வருமானம் இன்னும் ஒரு 10 லட்சம் கூடுது, 38 லட்சம். வரி வீதம் 10%. மேலதிகமாக 28 லட்சத்துக்கு மேலதிகமான தொகைக்கு தான் 10%. அப்போ இந்த 38 லட்சம் வருமானத்தை உழைப்பவர் எவ்வாறு வரி செலுத்தணும்? முதல் 18 லட்சத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 10 லட்சத்துக்கு 100க்கு 6% 60,000. அடுத்த 10 லட்சத்துக்கு ரைட், இவருக்கு 10 லட்சம் கிடைக்குது. எனவே அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 100க்கு 10% வரி. 100க்கு 10% என்றால் 100,000, 1 லட்சம். ஆகவே மொத்தமாக 1,60,000 அவர் வரியாக செலுத்தணும். 1,60,000 அவர் வரியாக செலுத்தணும். ரைட். பிள்ளைகள் இப்போ பாருங்க, 38 லட்சத்தில் 1,60,000 வரி செலுத்தப்படுமா இருந்தா வரிக்கு பின்னரான வருமானம் எவ்வளோ? 36 லட்சத்து 50,000, 40,000, 36 லட்சத்து 40,000. இப்போ நீங்க இந்த சதவீதங்களை பாருங்க பிள்ளைகள், இந்த சதவீதங்களை பாருங்க. ரைட். 18 லட்சத்திலிருந்து 28 லட்சம் அதிகரித்திருக்கு. எத்தனை சதவீதம்? 28, 38 லட்சம் எத்தனை சதவீதம்? அதுக்கு பிறகு கேள்வி வரிக்கு பின்னரான வருமானங்கள் என்ன நடக்குது தானே. அப்ப நீங்க இந்த சதவீதத்தை காணலாம். 18 லட்சத்திலிருந்து 27 லட்சத்து 40 ஆகிற நேரம் எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 27 லட்சத்து 40லிருந்து 36 லட்சத்தி 40,000 ஆகும் பொழுது எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அப்படி இன்னும் ஒரு பெருமதியை நீங்க என்ன போடலாம். இப்ப 48 லட்சம் நாங்க எடுப்போமே, 48 லட்சம். 48 லட்சம்னு சொல்லும் பொழுது இப்போ அரசாங்கம் சொல்லி 20% வரி, விருத்தி முறை வரி தானே. வரித்தளம் உயரும் பொழுது வரி வீதம் கூடும். அப்ப 48 லட்சத்துக்கு 20,000 சொல்லும் பொழுது மேலும் 10 லட்சத்தால வருமானம் கூடி இருக்கு. மேலதிக 10 லட்சத்துக்கு செலுத்த வேண்டிய வரி எவ்வளவுன்னு பாருங்க, 20%. 20% என்று சொன்னால் 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய், 20% வரி. 10 லட்சத்துக்கு 20% வரி. ஆகவே இப்போ 3,60,000 வரியா செலுத்தணும். 3,60,000 வரியா செலுத்தணும். 48 லட்சத்திலிருந்து 3,60,000 வரி செலுத்தப்பட்டால் 44 லட்சத்தி 40,000 வரிக்கு பின்னரான வருமானம். இப்போ இந்த சதவீதங்க பாருங்க, 10 லட்சம் தானே கூடி இருக்குங்க. 28 லட்சம் 10 லட்சம், 38 லட்சம் 10 லட்சம். ஆனால் இங்க நீங்க பாருங்க இந்த அளவு கூடி இருக்குன்னு சொல்லி. கட்டாயம் இந்த வரியினுடைய அளவு அதிகரித்து செல்றதால வரிக்கு பின்னரான வருமானத்தில் அதிகரிப்பு மிக மெதுவான அதிகரிப்பு, குறைந்த வீதாசாரத்தில் அதிகரித்து செல்லும்.
27,40,000 36,40,000. எத்தனை சதவீதம் பாருங்க. 36,40,000 44,40,000. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த கால்குலேஷனை செய்து காட்டல, நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல அதிகரிப்பு எத்தனை சதவீதம், இந்த இடத்துல அதிகரிப்பு எத்தனை சதவீதம் பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். இந்த அதிகரிப்பின் வீதாசாரம் படிப்படியா, அதாவது மெதுவாகத்தான் அதிகரிக்கின்றது வரிக்கு பின்னரான வருமானம். எனவே பிள்ளைகள் நேரடியாகவே இப்ப இந்த கால்குலேஷன்ல நீங்க பெர்சன்டேஜ் பாருங்க, நேரடியாக நான் ஆன்சருக்கு வரலாம். மூன்றாவது ஆன்சர், அவை குறைந்த வீதாசாரத்தில் அதிகரிக்கும். ரைட், குறைந்த வீதாசாரத்தில் அதிகரிக்கும். குறைந்த வீதாசாரத்தில் கூடும். ஏன்னா இங்க இந்த வருமானம் கூடுறதால எங்கால வருமானம் கூடும், ஆனால் இது குறைந்த வீதாசாரத்தில் அதிகரித்து செல்லும். காரணம், இடையில அதிகமான வரித்தொகை, அதாவது வரித்தளம் அல்லது வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க விதிக்கப்பட்ட வரி வீதம் கூடுது. அதால வரி செலுத்த வேண்டிய வரியின் அளவு கூடுது. எனவே வரிக்கு பின்னரான வருமானம் மெதுவாகத்தான் அதிகரித்து செல்லும். எனவே வினா இலக்கம் 12க்கு சரியான விடை மூன்றாவது விடை. வினா இலக்கம் 13, பின்வருவனவற்றுள் எது சுருக்கத்தன்மை கொண்ட இறை கொள்கையாக கருதலாம்? பிள்ளைகள், சுருக்கத்தன்மை கொண்ட இறை கொள்கை, இறை கொள்கை மூலமா நாட்டினுடைய ஏடி குறையணும், அக்ரிகேட் டிமாண்ட், மொத்த கேள்வி குறையணும். இறை கொள்கை மூலமா மொத்த கேள்வி குறையணுமா இருந்தால் பிரதானமா 2 விஷயம் செயல்படுத்தப்படணும். ஒன்று, அரச செலவு குறைக்கப்பட வேண்டும். இன்னொன்று, வரியின் அளவு உயர்த்தப்பட வேண்டும். இதன் மூலமாக அக்ரிகேட் டிமாண்டை குறைச்சிக்கிற முடியும். அக்ரிகேட் டிமாண்ட் அல்லது மொத்த கேள்வியை குறைக்கக்கூடிய கொள்கை தான் சுருக்க கொள்கை. எனவே நீங்க நேரடியாக ஆன்சரை தெரிவு செய்து கொள்ளலாம். முதலாவது விட பாருங்க, வரி விகிதங்களில் அதிகரிப்பும் அரசாங்க செலவில் குறைப்பும். ஆகவே வினா இலக்கம் 13க்கு சரியான விடை முதலாவது விடை. முதலாவது விடை. பிள்ளைகள், 14வது வினாவை பார்ப்போம். பின்வருவனவற்றில் உள்நாட்டில் பண நிரம்பலில் விரிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் கடன் மூலம் எது? உள்நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்கக்கூடிய பற்றாக்குறைக்கான நிதியீட்ட மூலம். தெரியும், வரவு செலவத்தில் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது நாங்கள் நிதியீட்டம் செய்கின்ற மூலகங்கள், அதுல உங்களுக்கு தெரியும் வங்கித்துறை சார்ந்த கடன்களும் வெளிநாட்டு கடன்களும் கட்டாயம் நிதி விரிவாக்கத்தை அல்லது பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தும். நாங்கள் பார்ப்போம். தேசிய சேமிப்பு வங்கியிடம் கடன் பெறல், அது விரிவாக்கத்தை நிதி விரிவாக்கத்தை ஏற்படுத்தாது. அபிவிருத்தி வங்கியிடம் கடன் பெறல் நிதி விரிவாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை. காப்புறுதி நிறுவனங்களிடம் கடன் பெறல் நிதி விரிவாக்கத்துக்கு காரணம் அல்ல. வெளிநாட்டு கடன்களை பெறும் பொழுது கட்டாயம் நிதி விரிவாக்கம் ஏற்படும். காரணம், வெளிநாட்டு கடன்கள் அந்நிய செலாவணி வடிவத்தில் கிடைக்கிற நேரம் அது உள்நாட்டு பணமாக மாற்றி உள்நாட்டுக்குள் புழக்க பணமாக மாற்றும் பொழுது அல்லது உள்நாட்டுக்குள் அந்த புழக்க பணத்தை விடுவிக்கும் பொழுது, கடனாக பெற்றுக்கொண்ட வெளிநாட்டு பணத்தை உள்நாட்டு புழக்க பணமாக விடுவிக்கும் பொழுது உள்நாட்டில் பண நிரம்பல் நிச்சயமாக அதிகரிக்கும். எனவே 14வதுக்கு சரியான விடை நான்காவது விடை. ரைட். வினா இலக்கம் 15. பிள்ளைகள், அங்கே 15வது வினாவில் உங்களுக்கு தரப்பட்ட வினா பத்திரத்தில் அந்த கேள்வி ஒழுங்கமைப்பு கொஞ்சம் மாறி இருக்கு. தொங்கல் அந்த ஆன்சருக்கு பக்கத்தில் தான் கேள்வி இருக்கு. 2024ஆம் ஆண்டில் இலங்கை அரசின் நடைமுறை செலவின் பிரதான கூறுகளின் உள்ளமைப்பு. அது நேரடியான ஆன்சர் எடுக்கலாம். 2024ஆம் ஆண்டு ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசினுடைய நடைமுறை செலவில் பிரதான செலவாக இருப்பது வட்டி கொடுப்பனவு. 2024 ஆண்டு அறிக்கையை பொறுத்தவரையில் 50.4. அதே போல சம்பளங்களும் கூலிகளும் 20%. வீட்டுத்துறைக்கான மாற்றல் அதிகரித்திருக்கு 21.3%. அது ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான செலவு 6%. எனவே சரியான விடை வினா இலக்கம் 15க்கு சரியான விடை மூன்றாவது விடை சரியான விடை. அதே போல 16வது வினாவை பாருங்க பிள்ளைகள். 16வது வினாவில் ஒரு திருத்தம் செய்ய வேண்டி இருக்குது. அதாவது 2வது விடையில் வரக்கூடிய முதன்மை கணக்கு நிலுவை 2.2 என அந்த வினாபத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்கள் அதை 2.2 மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது விடையில் இறுதி விஷயம் முதன்மை கணக்கு நிலுவை 2.2. எனவே நடைமுறை கணக்கு நிலுவை அது உங்களுக்கு தெரியும், உள்நாட்டு உற்பத்தியில் 4.4, மொத்த மீதி 6.8. அதே போல முதன்மை கணக்கு நிலுவை, இலங்கையினுடைய முதன்மை கணக்கு நிலுவை அரச வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் முதன்மை கணக்கு நிலுவை சாதகமாக மாறி இருக்கு. உள்நாட்டு உற்பத்தியில் 2.2 என்ற அளவில். எனவே 16வதுக்கு சரியான விடையாக நாங்கள் எடுத்துக்கிறோம். 16வதுக்கு 2வது விடை சரியான விடை. நீங்கள் உங்களுடைய விடைகளை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். எவ்வாறான அடிப்படையில் அல்லது எந்தெந்த விடைகளை நீங்கள் தெரிவு செய்திருக்கீங்க, எத்தனை
வினாக்களுக்கு சரியான விடையை தெரிவு செய்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ள முடியும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். வினா இலக்கம் 17, அதுவும் நடைமுறை பொருளாதார தரவுடன் சம்பந்தப்பட்டது. இலங்கை அரசின் 2024 ஆண்டின் பாதீட்டில் அரசிறை அரச செலவு மத்திய அரசின் மொத்த வெளிநின்ற படுகடன் என்பன மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம்? உங்களுக்கு தெரியும் 2024 ஆண்டுக்கான அரசிறை உள்நாட்டு உற்பத்தியில் 13.5%. அதே போல மொத்த செலவுகளும் தேறிய கடன்களும் 20.5%. அந்த பற்றாக்குறை, அதாவது அது ரெண்டு கிடைப்பெற பற்றாக்குறையில் 5.7 உள்நாட்டு நிதியத்தாலும் 1.1 வெளிநாட்டு நிதியத்தாலும் நிதியீட்டம் செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற நேரம் 17வது சரியான விடை முதலாவது விடை. 18வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். இது 2023 ஆண்டுல வந்த 37வது கேள்வி. அரசின் மொத்த நிதியிடல் தேவைப்பாடுகள் எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது? அதில் தரப்பட்ட ஆன்சர் கொஞ்சம் மாற்றப்பட்டு தரப்பட்டிருக்குதுல. எனவே அதில் தரப்பட்டிருக்க ஆன்சர் இங்கே வராது. நான் கான்செப்டை சரியாக விளங்கிக் கொள்வோம். அரசின் மொத்த நிதியிடல் தேவைப்பாடு, ஃபைனான்சியல் நீட்ஸ், அரசின் மொத்த நிதியிடல் தேவைப்பாடு எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது? பிள்ளைகள் இப்போ நீங்கள் இது தியரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மொத்த நிதியிடல் தேவைப்பாடு என்பது மொத்த நிதியிடல் தேவைப்பாடு, ரைட்? மொத்த நிதியிடல் தேவைப்பாடு, ரைட்? பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் அரசினுடைய பாதீட்டில், அதாவது பாதீட்டை முன்வைக்கின்ற அல்லது மதிப்பீடு செய்கின்ற 2 முறைகள் இருக்கு. கணக்கீட்டு அணுகுமுறை, பொருளியல் அணுகுமுறை. நாங்கள் பொருளியல் அணுகுமுறையில் பாதீட்டு அறிக்கைகளை முன்வைக்கிற நேரம் கடந்த கால கடன்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை பணங்கள் இருக்கு தானே, அதாவது வட்டி நீங்களான முதல், அந்த கடன் மீள் செலுத்தல்கள் நாங்கள் சேர்த்துக் கொள்றது இல்லை. கணக்கீட்டு அணுகுமுறையில் அதை உள்ளடக்குவோம், பொருளியல் அணுகுமுறையில் உள்ளடக்கிறது இல்லை. எனவே மொத்த நிதியிடல் தேவைப்பாடு என்பது என்னன்னு சொன்னால், மொத்த அரசிறையில் இருந்து, அரசினுடைய மொத்த வருமானத்தில் இருந்து, ரைட், அரசின் மொத்த செலவுகளை நீக்கினால், அரசின் மொத்த செலவுகளை நீக்கினால் உங்களுக்கு தெரியும் பாதீட்டு நிலுவை வரும். பாதீட்டு நிலுவை, அந்த பாதீட்டு நிலுவையுடன் கடன் மீள் செலுத்தல்களுக்கு தானே அரசு கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட மீள் செலுத்தல்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதனை சேர்க்க வருவது, ரைட்? அதை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் கடன் தீர்ப்பனவு கொடுப்பனவுகள். கடன் தீர்ப்பனவு கொடுப்பனவுகள், இந்த தீர்ப்பனவு கொடுப்பனவுகளை சேர்க்க வருவதுதான் அரசின் மொத்த நிதியில் தேவைப்படும். அதாவது பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு எவ்வளவு வேணும், அதே போல கடன் தீர்ப்பனவு கொடுப்பனவுக்காக அரசாங்கத்துக்கு எவ்வளவு தேவை, இந்த 2ஐயும் கூட்ட வருவது மொத்த நிதியிடல் தேவைப்பாடு. எனவே சரியான விடையை பாருங்க, நீங்க நேரடியாக தெரிவு செய்யலாம். 3வது விட மொத்த நிதியிடல் தேவைப்பாடு சமன் மொத்த அரசிறை வருவாய்களும் கொடைகளும் சயம் மீண்டலும் செலவு சய மூலதன செலவு, 2 செலவுகளை கழிக்கிறோம், அதாவது மொத்த செலவை கழிக்கிறோம், அதுடன் நான் கூற்றம் கடன் தீர்ப்பனவு கொடுப்பனவுகள். ஆகவே 18வது வினாவுக்கு சரியான விடையாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் 3வது விட. அடுத்தது 19வது வினா. இனி சர்வதேச வர்த்தகம் சம்பந்தமான வினா. A மற்றும் B ஆகிய நாடுகளில் ஓரளவு உள்ளீட்டினை கொண்டு பெறக்கூடிய வெளியீடுகளின் விவரம் பின்வருமாறு தரப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட தகவலுக்கமைய இரு நாடுகளும் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய சர்வதேச பரிமாற்ற வீதம். உணவு சம்பந்தமாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஓரளவு துணிக்கு பரிமாற்ற வேண்டிய உணவு, ஓரளவு துணிக்கு பரிமாற்ற வேண்டிய உணவு சம்பந்தமாகத்தான் அந்த வினா கேட்கப்பட்டிருக்கு. பிள்ளைகள் பாருங்க, அட்டவணை தரப்பட்டிருக்கு இவ்வாறு: பண்டம் நாடு A, நாடு B, ரைட்? உணவு ஓரளவு உள்ளீட்டை கொண்டு பெறக்கூடிய அலகுகள் 250 அலகுகள், துணி 500 அலகுகள் ஓரளவு உள்ளீட்டுக்கு. நாடு B 250, 1250. பிள்ளைகள் ஓரளவு துணிக்கு பரிமாற்ற வேண்டிய உணவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நாங்கள் பார்ப்போம். நாடு A உணவு உற்பத்தி செய்யணுமா இருந்தால் அதற்கான சந்தர்ப்ப கிரயம் எவ்வளவு? உணவு. பிள்ளைகள் 500 துணியை இழந்தால் இழக்கப்படும் அலகுகள் 500 இருந்தால் ஏற்கப்படும் அலகுகள் 250. ஆகவே ஓரளவு உணவுக்கான சந்தர்ப்ப கிரயம், ஓரளவு உணவுக்கான சந்தர்ப்ப கிரயம் 2 அலகு துணி, 2 அலகு துணி. அதே போல 1250 அலகுகளை இழந்தால், ரைட், நாடு B 1250 அலகுகளை துணியை இழந்தா 250 அலகுகள்
உணவு உற்பத்தி செய்ய முடியும். எனவே சந்தர்ப்பிக்கிறேன் பாருங்க, 5 அலகு துணி, 5 அலகு துணி. அதே போல நாங்கள் எடுப்போம் துணியை உற்பத்தி செய்கிறதா இருந்தால் சந்தர்ப்பிக்கிறத பார்ப்போம். 250 அலகுகளை விட்டு கொடுத்தால் 500. அப்ப 250 இழக்கப்படுமாக இருந்தால் 500 அலகுகளை ஏற்றுக்கொள்ளலாம். 0.5 உணவு. அதே போல இங்க பாருங்க, 250 அலகுகளை இழந்தால் 1250 அலகுகளை ஏற்றுக்கொள்ளலாம். ரைட். ஆகவே 0.2 உணவு, 0.2 உணவு. ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு இங்க கேட்டிருக்கிறாங்க ஓரலகு துணிக்கு பரிமாற்ற வேண்டிய உணவு. இங்க பாருங்க, இந்த நாட்டில் ஓரலகு துணிக்கான சந்தர்ப்பக்கிரியம் 0.5 அலகு உணவு. இந்த நாட்டில் சந்தர்ப்பக்கிரியம் 0.2 அலகு உணவு. இது ரெண்டுக்கு இடைப்பட்டதுதான் பிள்ளைகள் பரிமாற்ற வீதமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு அலகு துணியை நாங்கள் ஏற்றுமதி செய்தால் 0.2க்கு மேற்பட்ட, ரைட், 0.2 அலகு உணவிற்கு மேற்பட்ட. அதே போல மேக்சிமம் 0.5, 0.5 அலகு உணவிற்கு உட்பட்ட உணவு. இது உணவு. ஓரலகு துணிக்கான பரிமாற்று விகிதம் இதுதான். 0.2 அல்லது 0.2 அலகு உணவுக்கு குறையாத, 0.5 அலகு உணவுக்கு அதிகரிக்காத, அல்லது இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ரேஞ்ச். அது 0.3 இருக்கலாம், 0.35 இருக்கலாம், 0.4 இருக்கலாம், 0.45 இருக்கலாம், எதுவாக வேண்டாம் இருக்கலாம். ஆகவே இந்த ரேஞ்சாகத்தான் அந்த விட இருக்கணும் பரிமாற்று விகிதம். எனவே நீங்க விடையை எடுத்து பார்க்கலாம். அந்த தரப்பட்ட விடைகளில், அங்கே தரப்பட்ட விடைகளில் பிள்ளைகள் இருக்கிறதுல பொருத்தமான விடையாக ஒரு நாங்கள் 5வது விடை 0.2க்கு மேற்பட்ட, 0.4க்கு உட்பட்ட. அப்போ அது அந்த விடையில் ஒரு சின்ன திருத்தம் நீங்கள் செய்து கொள்ளலாம். 5வது விடையில் 0.5 என்று நீங்கள் போடுவீங்களா இருந்தால் 0.5 என்று 5வது விட சரியான விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு. அப்போ 0.4 அல்லது 0.5. எனவே ஓரலகு துணியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் 0.2க்கு மேற்பட்ட, 0.5க்கு உட்பட்ட அளவு உணவு பரிமாற்றப்படுமாக இருந்தால் அதுதான் சிறந்த பரிமாற்று விகிதம். எனவே வினா இலக்கம் 19க்கு சரியான விடை 5வது விடை. அந்த 5வது விடையில் இருக்கக்கூடிய 0, அதாவது 0.4 என்பதை 0.5ஆக நீங்க மாற்றிக்கொள்ளணும். உங்களுடைய வினா பத்திரத்தில் அந்த திருத்தத்தை நீங்க செய்து கொள்ளுங்க. ஏற்கனவே நீங்க அந்த வினா பத்திரத்தை பெற்றிருப்பீங்க. அந்த வினா பத்திரத்தில் அந்த திருத்தத்தை நீங்க செய்து கொள்ளலாம். ரைட். நாங்கள் அடுத்ததாக வினா இலக்கம் 20க்கு வருவோம். 20வது வினா. ரைட். சர்வதேச வர்த்தகத்தின் போட்டியின் நன்மையினை ஏற்படுத்தும் செலவு நன்மையின் மூலாதாரமாக அமையாதது. செலவு நன்மையின் மூலாதாரமாக அமையாதது. உங்களுக்கு தெரியும், போட்டியின் நன்மை என்பது என்னது? ஒரு நிறுவனம் தமது போட்டியாளரோடு ஒப்பிடுகையில் தான் அனுபவிக்கும் மேலதிக அனுகூலம். ஒரு நிறுவனம் தன்னுடைய போட்டியாளரோடு ஒப்பிடும் பொழுது தான் அனுபவிக்கின்ற மேலதிக அனுகூலம் தான் போட்டியின் நன்மை. அதாவது போட்டியின் நன்மையை ஏற்படுத்துகின்ற 2 மூலாதாரங்கள் இருக்கு. போட்டியின் நன்மை. இந்த போட்டியின் நன்மையை நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கும் ஒப்பிடலாம், நாட்டுக்கும் ஒப்பிடலாம். போட்டியின் நன்மையினை நாங்கள் 2ஆக பிரித்துக் கொள்ள முடியும். ரைட். ஒன்று செலவு மூலாதாரத்தின் நன்மைகள். செலவு மூலாதாரத்தின் நன்மைகள். செலவு மூலாதாரத்தின் நன்மைகள். 2வது பிள்ளைகள் பொருள் வேறாக்கத்தின் நன்மைகள். பொருள் வேறாக்கத்தின் நன்மைகள். பொருள் வேறாக்கத்தின் நன்மைகள். இதுல சொல்ல வர விஷயம் என்ன? செலவு மூலாதாரத்தின் நன்மைகள். பிள்ளைகள், ஒரு நாடு ஏதேனும் ஒரு பொருளை தன்னுடைய போட்டி நிறுவனங்கள் அல்லது போட்டியாளர்கள் விற்பனை செய்கிற விலையை விட குறைவான விலையில் உற்பத்தி செய்து, குறைவான செலவில் உற்பத்தி செய்து, குறைவான விலையில் விற்பனை செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த நிறுவனம் அல்லது அந்த நாடு போட்டியின் நன்மையை அனுபவிக்கும். இப்போ நாங்கள் சாதாரண ஒப்பிட்டு பார்க்கலாம். BYDயை உற்பத்தி செய்கின்ற சீன நிறுவனமும் டெஸ்லா காரை உற்பத்தி செய்கின்ற அமெரிக்க நிறுவனத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 2 இலத்திரனியல் வாகனங்களில் ஒப்பிட்டு ரீதியாக டெஸ்லா காரோட ஒப்புற நேரம் BYD காரின் விலை குறைவு ஒப்பிட்டு ரீதியாக.
அப்ப அதுக்கு காரணம் அந்த நாடு செலவு மூலாதாரத்தின் நன்மை. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அதிக உழைப்பை கொண்ட ஊழியப்படையை கொண்ட ஒரு நாடு, குறைந்த காரணி செலவில் உள்ளீடுகளை உழைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாடு என்ற அடிப்படையில் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமை அந்த நாட்டுக்கு இருக்கு. எனவே செலவு மூலாதாரத்தின் நன்மை அது கொண்டிருக்கு. அதே போல பொருள் வேறாக்கத்தின் நன்மை, அதாவது தரமான உயர் தரமான பொருளை தன்னுடைய வாடிக்கையாளருக்கு வழங்கி அதிக விலையை நியாயப்படுத்துதல். இப்போ டெஸ்லா நிறுவனம் தன்னுடைய வாகனத்தை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நிலையில அவர்களுடைய வாதம் என்னது? அதிக தரத்தை உங்களுக்கு பெற்றுத்தாரும். எனவே உயர்ந்த விலையை உயர்ந்த தரத்தின் மூலம் அவர்கள் நியாயப்படுத்தி போட்டியின் நன்மையை பெற்றுக்கொள்றாங்க. எனவே போட்டியின் நன்மை இரு மூலாதாரங்களின் ஊடாக உருவாக்கப்படும். செலவு மூலாதாரம், பொருள் வேறாக்கம், பேரளவு உற்பத்தி, குறைந்த விலையில் உள்ளீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன், இந்த மாதிரி செலவு மூலாதாரத்தின் நன்மைகள். அப்ப கேள்வி கேட்கிறாங்க, செலவு நன்மையின் மூலாதாரம் ஒன்றாக அமையாதது இது. பாருங்க, உயர்ந்த உற்பத்தி திறன் குறைந்த செலவை ஏற்படுத்தக்கூடியது, உயர்ந்த இயலளவு பயன்பாடு பேரளவு உற்பத்தி அல்லது உயர்ந்த உற்பத்தி இயலளவு செலவை குறைக்கக்கூடியது, அதி உயர் தரமுடைய பொருள் வேறாக்கத்தின் நன்மை. அதி உயர் தரமுடைய என்கிற நேரம் உயர்ந்த விலையை நியாயப்படுத்துறோம், அதிக தரத்தை வழங்கி தன்னுடைய வாடிக்கையாளருக்கு. எனவே 20வது சரியான விடை 3வது விடை. 20வது வினாவுக்கு சரியான விடை 3வது விடை. வினாயிலக்கம் 21க்கு வருவோம். வினாயிலக்கம் 21. ஒரு நாடு சர்வதேச ரீதியில் செலுத்தல்களை மேற்கொள்வதற்கு ஒரு மூலாதாரமாக பயன்படுத்தப்படும் நிதி சொத்து அல்லாதது. அவங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியான கொடுப்பனவுகளை மேற்கொள்றதுக்கு அந்த நாடு பயன்படுத்தக்கூடிய சர்வதேச ஒதுக்குகள், நாணயமல்லா தங்கம், மணிகரம், நாணய தங்கம், இந்த மாதிரியான விஷயங்களை வெளிநாட்டு கொடுப்பனவுகளை மேற்கொள்றதுக்கு பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்த முடியாத விஷயம் என்னன்னு கேட்கிறாங்க. முதலாவது நாணய தங்கம் கட்டாயம் சர்வதேச ரீதியான கொடுப்பனவுகளை செய்யறதுக்கு நாங்கள் பயன்படுத்த முடியும். சிறப்பு எடுப்பனவு உரிமை, ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ், அதையும் பயன்படுத்த முடியும். சர்வதேச நாணய நிதியத்துள்ள ஒதுக்குகளையும் கொடுப்பனவுகளுக்கு பயன்படுத்த முடியும். வெளிநாட்டு நாணய கடன்களையும் நாங்கள் சர்வதேச கொடுப்பனவுகளுக்காக பயன்படுத்தலாம். மத்திய வங்கியால் பேணப்படும் வணிக வங்கிகளின் ஒதுக்கங்கள், ஒரு உள்நாட்டுக்குள் வணிக வங்கி ஒன்று மத்திய வங்கியில் பேணுகின்ற ஒதுக்கங்களை சர்வதேச கொடுப்பனவுகளுக்கு பயன்படுத்த முடியாது. எனவே 21க்கு சரியான விடை பிள்ளைகள் 5வது. வினாயிலக்கம் 22க்கு வருவோம். பின்வரும் அட்டவணை ஒரு நாட்டின் ஈராண்டு காலப்பகுதியிலான பொருளாதார செயற்பாட்டினை காட்டுகிறது. வருடம் 1, வருடம் 2. நாணய மாற்று வீதம் மாறாமல் 100 ஆக இருக்கிறது. ஏற்றுமதி அளவு 100 இருந்த ஏற்றுமதி அளவு 90 குறைவடைந்திருக்கு. இறக்குமதி அளவு மாறவில்லை, ஆனால் வர்த்தக நிலுவை சாதகமாக இருக்கு. வர்த்தக நிலுவை என்பது என்னது? வர்த்தக நிலுவை என்பது பிள்ளைகள் ஏற்றுமதி வருவாய்க்கும் பொருள் ஏற்றுமதி வருவாய்க்கும் பொருள் இறக்குமதி செலவுக்கும், இறக்குமதி செலவு ரெண்டுக்கு இடையிலான வேறுபாடு. இது ரெண்டுக்கு இடையிலான வேறுபாடு தான் பிள்ளைகள் வர்த்தக நிலுவை. ரைட், வர்த்தக இப்ப சாதாரண யோசிங்க பிள்ளைகள், ஏற்றுமதியின் அளவு கடந்த காலத்தோடு ஒப்புற நேரம் குறைவடைந்திருக்கு. நாங்கள் கடந்த காலத்தில் 100 ஏற்றுமதி செய்திருக்கோம், ஏற்றுமதி அளவு சுட்டி. ஆனால் இப்பொழுது 90. இறக்குமதியின் அளவு மாறவில்லை. சரியா? ஏற்றுமதியின் அளவு சுட்டியை விலை சுட்டினால பெருக்குவதன் மூலம் தான் வருமானம் வரும், வருமான சுட்டின் வரும். ஆகவே வருமானம் கூடியிருக்கு, ஆனால் ஏற்றுமதி செய்த அளவு குறைந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ இறக்குமதியின் விலையும் மாறல, இறக்குமதி அளவும் மாறல, ஆனால் ஏற்றுமதி அளவு குறைந்திருக்கு, ஆனால் வர்த்தக நிலுவை சாதகமாக இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஏற்றுமதி விலைச்சுட்டின் பெரிய ஒரு அளவால், பெரிய சதவீதத்தால் அதிகரித்திருக்கணும். ஏற்றுமதி செய்த அளவு குறைந்திருக்கு, ஆனா வர்த்தக நிலுவை சாதகமாக இருக்குன்னு சொன்னா ஏற்றுமதிகளின் விலைகள் பெரிய ஒரு வீதாசாரத்தில் அதிகரித்திருக்கணும். எனவே நேரடியாவே நீங்க பார்க்கலாம். முதலாவது விட பாருங்க, ஏற்றுமதிகளின் விலைகளில் ஒரு வீழ்ச்சி, பிழை. வர்த்தக மாற்று விகிதத்தில் ஒரு முன்னேற்றம். வர்த்தக மாற்று விகிதம் என்பது ஏற்றுமதிகளின் இறக்குமதி இயலுமை. ஓரளகே ஏற்றுமதி செய்தால் மேற்கொள்ளக்கூடிய இறக்குமதிகள் அளவு. ஏற்றுமதி விலை சுட்டின் கீழ் இறக்குமதி விலை சுட்டின் தரநூறு இந்த வர்த்தக மாற்று விகிதத்துக்கான சமன்பாடு. எனவே நேரடியாக நாங்கள் தெரிவு செய்யலாம், வர்த்தக மாற்று விகிதம் அதிகரித்துள்ளது. நீங்க அடுத்த விடையை ஒப்பிடலாம். இறக்குமதிகளின் விலையில் ஒரு அதிகரிப்பு இல்லை, இறக்குமதி விலை மாறவில்லை. தலாமை வருமானம் மட்டும், அது நேரடி சம்பந்தம் இல்லை. நாணய மாற்று வீதம் பெருமான தேவைன்னு சொல்றாங்க, அதுவும் இல்லை. காரணம் நாணய மாற்று வீதம் மாறவில்லை.
ஆகவே வினாயிலக்கம் 22க்கு சரியான விடையை தெரிவு செய்துட்டோம். வினாயிலக்கம் 23 பாருங்க பிள்ளைகள். ஒரு நாட்டின் வதிவுள்ளோருக்கும் வதிவற்றோருக்கும் இடையில் இடம்பெறும் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் எது அல்லது எவை சென்மதி நிலுவை நடைமுறை கணக்கில் பதிவு செய்யப்படும் கேட்கிறாங்க. நடைமுறை கணக்கில் பொருள் கணக்கு, பணி கணக்கு, முதலாந்தர வருமான கணக்கு, இரண்டாந்தர வருமான கணக்கு 4 கணக்குகள் இருக்கு. பாப்போம். மத்திய கிழக்கில் பணியாற்றும் இலங்கையர் இலங்கையில் உள்ள தமது உறவினருக்கு அனுப்பப்படும் தொகை. உங்களுக்கு தெரியும், நடைமுறை கணக்கில் 2ஆம் நிலை வருமானத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ஏ என்பது ஆன்சருக்குள்ள வரும். ஏ இல்லாத விட எலிமினேட் பண்ணலாம் நீங்க. அடுத்ததா, சீன முதலீட்டாளர் ஒருவருக்கு செலுத்திய பங்கு லாபம். இது ஆல்ரெடி முதலாந்தர வருமானம். எனவே ஏபி ரெண்டுமே நடைமுறை கணக்கில் வரக்கூடிய விஷயங்கள். ஏபி இல்லாத விட எலிமினேட் பண்ணுவோம் சொன்னா 2, 3, 4 பிழை. அடுத்து, இலங்கை முதலீட்டாளர் ஒருவர் சீன பங்குச்சந்தையில் மேற்கொண்ட முதலீடு. பங்குச்சந்தை முதலீடுகள் பட்டியலிடப்பட்ட முதலீடுகள் வரும் நிதியியல் கணக்கில். எனவே அது வராது. இலங்கை நிறுவனம் ஒன்று இந்திய நிறுவனம் ஒன்றிடம் அதன் வியாபார பெயரை பயன்படுத்தும் உரிமையை 10 ஆண்டுகளுக்கு பெற்றுக்கொண்டது. பிள்ளைகள், இந்த கொடுக்கல் வாங்கல் உற்பத்தி செய்யப்படாத நிதியல்லா சொத்துக்களின் பரிமாற்றம். உற்பத்தி செய்யப்படாத நிதியல்லா சொத்துக்களின் பரிமாற்றம் எங்க பதிவு செய்யப்படும்? மூலதன கணக்கில். எனவே சியும் டியும் இதுக்குள்ள வராது. நடைமுறை கணக்கில் வரக்கூடிய ஏபி இருக்கிற விட முதலாவது விட. 23வது வினாவுக்கு சரியான விட முதலாவது. இன்னும் 2 வினாக்கள் இருக்கு, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த காணொலியில முதல் 25 வினாக்களுக்கான கலந்துரையாடலை நாங்கள் செய்வோம். அடுத்த 25 வினாக்கள் இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படும். 24வது வினா. இறக்குமதி செய்யப்படும் எக்ஸ் எனும் பண்டம் ஒன்றினது பெறுமதி 12,500. குறித்த பொருளுக்கான இறக்குமதி பதிலீட்டு பொருள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவதுடன் இதற்காக 7,500 பெறுமதியான மூலப்பொருட்கள் வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்படுகிறது. தற்போது இறக்குமதி செய்யப்படும் முடிவு பொருட்கள் மீது 10% இறக்குமதி தீர்வு விதிக்கப்படுவதாக கருதுக. பிராக்கெட்ல தாராங்க, மூலப்பொருள் இறக்குமதிக்கு வரி இல்லை. பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் எவ்வளவு? பிள்ளைகள் பாருங்க, பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு விகிதம் எப்படி காணலாம்? தீர்வைக்கு முன், தீர்வைக்கு பின் ஓரலகு உள்ளீட்டின் கூட்டிய பெறுமதி, ஓரலகு வெளியீட்டின் கூட்டிய பெறுமதி. தீர்வைக்கு முன் ஓரலகு வெளியீட்டின் கூட்டிய பெறுமதி முழுவதின் கீழ் தீர்வைக்கு முன் ஓரலகு வெளியீட்டின் கூட்டிய பெறுமதி தர 100. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்ப்போம். தீர்வைக்கு முன் தீர்வைக்கு பின் கூட்டிய பெறுமதி. எப்படி கூட்டிய பெறுமதி காண்றது? வெளியீட்டின் மொத்த பெறுமதியிலிருந்து இடைநிலை பொருள் நுகர்வை கழிக்கணும். அப்போ கூட்டிய பெறுமதி வரும். பிள்ளைகள், தீர்வை விதிப்பதற்கு முன்னர் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருளின் பெறுமதி 12,500. எனவே உள்நாட்டு பொருளின் பெறுமதியும் 12,500 நாங்கள் எடுத்துக்கிறோம். 12,500. இந்த 12,500 பெறுமதியான பொருளுக்கு வெளிநாட்டில் இருந்து இந்த பொருளை உற்பத்தி செய்து 7,500 பெறுமதியான உள்ளீடுகளை வெளிநாட்டிலிருந்து வாங்குறோம். எனவே எங்களுடைய உற்பத்தியின் கூட்டிய பெறுமதியை பார்ப்போம். 5,000 ரூபாய். கூட்டிய பெறுமதி 5,000 ரூபாய். தீர்வைக்கு பின் இப்போ அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற முடிவு பொருட்களுக்கு 10% தீர்வை விதிக்குது. அப்போ வெளிநாட்டிலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் வாங்கின 12,500 பெறுமதியான பொருளுக்கு 10% தீர்வு 1,250. எனவே இதனுடைய பெறுமதி 13,750 மாறிடும். 13,700. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பண்டம் தீர்வை வரியின் அளவால் அதிகரிக்கிறது போல உள்நாட்டு பண்டத்தின் விலையும் நாங்கள் அதே அளவால் அதிகரித்துக் கொள்ள முடியும். 13,750. இதற்காக வெளிநாட்டிலிருந்து வாங்குற உள்ளீடுகள் 7,500. உள்ளீடுகள் மீது தீர்வை இல்லை. அது 7,500 தான் வாங்க போகிறோம். இப்போ நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் 6,250. ரைட், இவ்வளோதான் விஷயம். இப்போ நாங்கள் பாதுகாப்பு இதை பார்ப்போம். தீர்வைக்கு பின் ஜிவிஏ 6,250. தீர்வைக்கு முன் 5,000. முழுவதின் கீழ் 5,000. தீர்வைக்கு முன்னர் தர 100. சுருக்கணி என்ன சொன்னால் 1,250 கீழ் 5,000. ஆக சதவீதத்தில் பார்க்கும் பொழுது 20%. ரைட், பார்ப்போம். நாங்கள் 1,250 அதன் கீழ் 5,000 தர 100. ரைட். எனவே எங்களுக்கு வரும் விட 250 4 ஒன்றின் கீழான 25%. 25%. ஆகவே சரியான விடை 2வது விடையாக இருக்கும். வினா இலக்கம் 24க்கு சரியான விடை 2வது விடை. ரைட். வினா இலக்கம் 25.
பின்வரும் அட்டவணையானது கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றின் வர்த்தக தரவுகளை காட்டுகிறது. வருடங்கள் 1 தொடக்கம் 5 வரை இதுவும் கடந்த கால வினாபத்திரத்தில் வந்த ஒரு வினாதான். ஏற்றுமதி விலை சுட்டேன், இறக்குமதி விலை சுட்டேன். எவ்வரிடத்தில் சம அளவு இறக்குமதி மேற்கொள்ள குறைந்த அளவான ஏற்றுமதிகள் தேவைப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 1, 2, 3, 4, 5 வருடங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடத்துக்குமான ஏற்றுமதி விலை சுட்டின் இறக்குமதி விலை சுட்டின் தரப்படுது. ஏற்றுமதி விலை சுட்டின் இறக்குமதி விலை சுட்டினால வகுத்து நீங்கள் வர்த்தக மாற்று விதத்தை எடுக்கலாம். எனவே 1ஆம் வருடம் 100 ஏற்றுமதி விலை சுட்டின், இறக்குமதி விலை சுட்டின் 105 தர நீங்கள் பெருக்கலாம் 100ஆல். எனவே உங்களுக்கு விட வரப்போகுது பிள்ளைகள் 95.2. 2வது வருடம் ஏற்றுமதி விலை சுட்டை 107, இறக்குமதி விலை சுட்டை 115. எனவே வர்த்தக மாற்று வீதம் வரும் 93%. 3வது வருடத்தை பாருங்க 116, 118, 100% பார்த்தா 98.3% வர்த்தக மாற்று வீதம். 4வது வருடம் 120, 125, 100. எனவே 96%. இறுதியாக ஏற்றுமதி விலை சுட்டை 122, இறக்குமதி விலை சுட்டை 130. அவை வர்த்தக மாற்று வீதம் 93%. ஒப்பீட்டு ரீதியா குறைந்த அளவு ஏற்றுமதிகளை கொண்டு இறக்குமதி செய்யக்கூடிய காலம் அல்லது நாங்கள் ஓரளவு சாதகமான வர்த்தக மாற்று வீதம் நிலவி இருக்குது இந்த 3வது வருடத்தில். இது சரியான விடை 3வது விடை. 25க்கு 3வது விடை. ரைட். ஆகவே 25 வினாக்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். அடுத்தடுத்த வினாக்களை நாங்கள் அடுத்த காணொலியில் கலந்துரையாட இருக்கிறோம். அதே நேரம் இந்த கலந்துரையாடப்பட்ட வினாக்கள் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் தரப்பட்டிருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த இலக்கங்களூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். எனவே அடுத்து இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றோம். இணைந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.